அனைவருக்கும் வணக்கம். இனிய வசந்த பஞ்சமி திருநாள் நல்வாழ்த்துக்கள். நிலையான செல்வத்தை தரும் லட்சுமி பஞ்சமி விரதம் மகாலட்சுமி உங்கள் வீட்டில் நிலைத்திருக்க இது மாதிரியான வழிபாடு செய்யுங்கள். வெள்ளிக்கிழமை என்றாலே மிகவும் சிறப்பான நாள். சுக்கிரனும் மகாலட்சுமிக்கும் உரிய வெள்ளிக்கிழமை எப்பொழுதுமே ஒரு குறிப்பிட்ட திதி அல்லது நட்சத்திரத்துடன் இணைந்து வரும் பொழுது அது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு பிறகு வரும் 5வது நாள் பஞ்சமி திதியாகும். பஞ்சமி திதி சப்த கன்னியர்களில் ஒருவரான வராகி அம்மனை வழிபட உரிய திதியாகும். பஞ்சமி திதி வரும் நாளில் விரதம் இருந்து பெண் தெய்வங்களை வழிபடுவது சிறப்பானதாகும். பொதுவாக பஞ்சமி என்றாலே அனைவருக்கும் வராகி அம்மனை வழிபடுவதுதான் நினைவுக்கு வரும். ஆனால் வெள்ளிக்கிழமையில் பஞ்சமி இணைந்து வருவதும் அதிலும் வளர்பிறை பஞ்சமி என்று சொன்னாலே மிகவும் சிறப்புமிக்க நாளாகும். எந்த மாதத்தில் வளர்பிறை பஞ்சமி வெள்ளிக்கிழமையில் வந்தாலும் அதை ஸ்ரீ பஞ்சமி என்பார்கள். இது மகாலட்சுமிக்கு உரிய மிக அற்புதமான நாளாகும். இந்த நன்னாளில் மகாலட்சுமியை வழிபட்டால் செல்வ வளம் பெருகும். நாம் செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றியாக அமையும். கொடுத்த கடன் திரும்பி வரவில்லை, மனதில் அமைதி இல்லாமல் இருக்கிறது, எந்த காரியங்கள் செய்தாலும் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது என்பவர்கள் ஸ்ரீ பஞ்சமி நாளில் பூஜை செய்து வழிபடுவதால் மகாலட்சுமி எப்பொழுதும் உங்களுடன் நிரந்தரமாக வாசம் செய்வாள் என்பது ஐதீகம். பொதுவாக சில விரதங்கள் நட்சத்திரத்தின் அடிப்படையில் கடைபிடிக்கப்படுகின்றது. சில விரதங்கள் திதியின் அடிப்படையில் அனுஷ்டரிக்கப்படுகின்றது. லட்சுமி பஞ்சமி திதியின் அடிப்படையில் அனுசரிக்கப்படுகின்ற ஒரு வழிபாடு தினமாகும். லட்சுமி தேவியை வழிபடுவதற்கும் அவளது அருளை பெறுவதற்கும் பல விரதங்கள் இருந்தாலும் லட்சுமி பஞ்சமி விரதம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இது திருமகளுக்கு உரிய வழிபாடு என்பதால் இதனை ஸ்ரீ பஞ்சமி என்றும் ஸ்ரீ விரதம் என்றும் அழைக்கப்படுகின்றது. லட்சுமி தேவி செல்வத்திற்கும் செழிப்புக்கும் அதிபதியாக இருப்பதால் இந்த விரதம் தொழில் வளம் பெருகவும், பொருளாதார முன்னேற்றம் ஏற்படவும், குடும்பத்தில் வறுமை நீங்கவும் கடைபிடிக்கப்படுகின்றது. இந்த விரதம் எப்படி இருப்பது? காலையில் எழுந்து குளித்துவிட்டு பூஜை அறையை அலங்கரிக்க வேண்டும். பூஜை அறையில் ஒரு பலகையை வைத்து அதில் கோலமிட வேண்டும். அதன் மேல் செம்பில் நீர் நிரப்பி மஞ்சள் தடவிய தேங்காய் வைத்து அதை சுற்றிலும் மாவிலை வைத்து கலசமாக அமைத்திடுங்கள். கலசத்திற்கு பொட்டு பூ வையுங்கள். லட்சுமி தேவியின் படம் அல்லது சிலையை வைத்து மலர்கள் மற்றும் மாலைகளால் அலங்காரம் செய்து தீபமேற்றுங்கள். லட்சுமி தேவிக்கு சந்தனம், குங்குமம் கொண்டு திலகமிட வேண்டும். அன்று விரதம் இருப்பவர்கள் மாலை வரை உண்ணாமல் விரதம் இருந்து லட்சுமி தாயை வழிபட வேண்டும். லட்சுமி தேவிக்கு பிடித்தமான கற்கண்டு, வெல்லம் கலந்த பாயசம், லட்டு போன்றவற்றை நைவேத்தியமாக படைக்கலாம். லட்சுமி ஸ்தோத்திரங்கள், லட்சுமி சாலிசா, கனகதாரா ஸ்தோத்திரம் போன்றவற்றை பாராயணம் செய்ய வேண்டும். மாலையில் இனிப்பு பதார்த்தங்கள் பல்வேறு கனிகளோடு நிவேதனம் செய்து முறையாக வழிபாடு நடத்தி தீபாராதனை காண்பிக்க வேண்டும். அதற்கு பிறகு விரதத்தை முடித்து கொள்ள வேண்டும். இந்த விரதத்தை அனுஷ்டிப்பதன் மூலமாக தொழில் வளம் பெருகும், குடும்பத்தின் வறுமை நீங்கும். ஒவ்வொருவருக்கு திருமகளின் அருள் இருக்கின்ற பொழுது அவனுக்கு செல்வமும் பதவியும் பட்டமும் தானே வந்து சேரும். அதனால்தான் வியாபாரம் செய்யும் இடங்களில் லக்ஷ்மி படம், லக்ஷ்மி எந்திரங்களும் வைத்திருக்கிறார்கள். ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி அன்று நம்முடைய குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் வேடமிட்டு கிருஷ்ணராக பாவிப்பது போல இந்த லக்ஷ்மி பஞ்சமியில் நம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு நல்ல ஆடை அணிகலன்களை அணிவித்து திருமகளாகவே பாவித்து லக்ஷ்மி தேவிக்குரிய பூஜையை அவர்களோடு இணைந்து நடத்த வேண்டும். மிக முக்கியமான இன்றைய பூஜை நெய்வேத்தியங்களால் இனிப்பு பதார்த்தங்களை செய்து வழிபாடு நடத்துவது மிகவும் சிறப்பு. இதன் பலன்கள் என்னவென்று பார்க்கலாம். இந்த விரதம் பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை அளித்து வீட்டில் செல்வ வளம் பெருக்கும். கஷ்டங்கள் மற்றும் வறுமை அகன்று வீட்டில் மகிழ்ச்சி நிலைக்கும். வியாபாரத்தில் நல்ல லாபம் கிட்டும். தொழில் விருத்தியாகும். லக்ஷ்மி தேவியின் அருளால் மன அமைதியும் சந்தோஷமும் நிலவும். இந்த விரதத்தை மனதார அனுஷ்டிப்பதன் மூலமாக லக்ஷ்மி தேவியின் அருளை பெற்று வளமான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும். இந்த வசந்த பஞ்சமி திருநாளில்
இப்பேற்பட்ட விரதத்தை இருந்து நாம் அனைவரும் வாழ்வில் வளம் பெறுவோம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து விடுங்கள். இதை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் பிரியர்களுக்கும் வீட்டு பெண்மணிகளுக்கும் அனுப்பி வைத்து அவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அருகே இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். இது போன்ற தகவல்கள் உள்ள நோட்டிபிகேஷன்கள் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.